இவ்வளோ நேரமாலாம் நினைக்கக்கூடாது. நாம் பேசிக்கிட்டே வேலை பார்க்குறதுனால அவ்வளோ நேரம் ஆகுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பொறுமையாக குட்டி பையனையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணுறதுனால அந்த டைம் நமக்கு खाऊ पाहिजे का तुला? डोसा पाहिजे का? देव थांब इकडे येऊ नका. தோசை வேணுமா உனக்கு? தோசை ஊற்றி கொடுத்துருவோம். இல்லையா मध्ये मध्ये येऊ नको राजा. कशाला पुढं पुढं पुढे घ्यायचे खाली पडायला करायचे अजून सर. நமக்கு வெண்ணெய் எடுத்துட்டு நெய் உடுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour 45 minutes தான். நான் லைவ்ல மற்ற வேலையும் பார்க்கறதுனால நமக்கு உங்களுக்கு ஏதோ ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் பொறுமையாக குட்டி பையனோட பேசிட்டு விளையாண்டுட்டு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ குட்டி பையனுக்கு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு பப்பாளி இருக்குது கட் பண்ணி வச்சது. ஸோ பப்பாளியை சாப்பிட்டுட்டு ஓ ராஜா ஏன்னாச்சு இந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம வேலை பார்க்கும்போது நான் ஸ்டாப்பாக வேலை பார்க்க முடியாது. குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை நிப்பாட்டி வச்சுட்டு அதனால தான் இது வந்து எனக்கு திரும்ப வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபோனை பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும், இவனை பார்க்கணும், இவனை கண்ட்ரோல் பண்ணணும். बस गाडी यायची नाही आता बस. அதே மாதிரி எருமனையை காட்டுறேன்னு சொல்லி வந்தேன் இல்லையா, இதுதான் எருமனை. காலையில் கொஞ்சம் முறுக்கியிருந்தேன். இப்படி தான் மணல் மணலாக இருக்கும். ஸோ உருக்குனதுனால கொஞ்சம் வந்து மேலே வந்து லிக்விடாக இருக்குது. இது வந்து ஈவினிங்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னா செட் ஆகிடும். ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு கெட்டியாகிடும். இது மாதிரி மணல் மணலாக இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து எருமை பாலில் எடுத்த நெய் வந்து இந்த கலரில் தான் இருக்கும், ஒயிட் கலரில். பசும்பால் நெய் இது மாதிரி தான் இருக்கும், எல்லோவாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட். நான் சொன்ன மாதிரி காமிச்சிட்டேன், அன்றைக்கும் காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் காட்டுவேன். பட் ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் எருமைப்பால் நெய். இது வந்து நான் காலையில் உருக்குனதுனால கொஞ்சம் வந்து கீழே கெட்டியாகவும் மேலே லிக்விடாகவும் இருக்க மாதிரி இருக்குது. இது ஈவினிங்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ரவை மாதிரி குருணையாக அப்படியே வந்து திக்காகிடும்.